வணக்கம். நவக்கிரகங்களில் நம்ம இப்போ செவ்வாய் பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய் வந்து ஒரு வீரமான நெருப்பு கிரகம், வேகமான கிரகம். இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து சொல்லணும்னா துடிப்பான வாலிபன்னு சொல்லலாம், படை தளபதின்னு சொல்லலாம். செவ்வாய் வலுத்தவங்க வந்து புறமுதுகே காட்ட மாட்டாங்க. எல்லோரும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்க. பட் செவ்வாய் வலுத்திருக்கக்கூடியவங்க படைக்கு முந்துவாங்க. யாராக இருந்தாலும் வந்து வாடை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி தோளை தூக்கிட்டு நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாய் சகோதர காரகன், காலபுருஷனுக்கு 3 குடைவர். 3 அப்படின்றது வந்து இளைய சகோதரனை, அதாவது தம்பியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால தான் சொல்லுவாங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி சகோதரன் அப்படின்னாலே சக உதிரன். உதிரம் அப்படின்னா வந்து ரத்தம். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், எலும்பு, மஜ்ஜை இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் வளர்த்துருக்கக்கூடியவங்க தைரியமானவங்களாகவும், வீரியம் மிக்கவங்களாகவும், செயல்திறன் மிக்கவங்களாகவும், துணிச்சல் மிக்கவங்களாகவும், கோபம், முன்கோபம், முரட்டுத்தனம், ஆத்திரம் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயை வந்து யுத்த கிரகம்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் கோபப்படக்கூடிய ஒரு வீரத்தை காட்டக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இந்த காலத்துக்கு முக்கியமா அப்படின்றது ஒரு கொஷின் இருந்தால் கூட அந்த அந்த காலத்துல எல்லாம் அப்படின்னா ராஜாக்கள் ஆண்ட காலத்துல எல்லாம் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வீரனாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும், அது மனித குலம் தோன்றிய காலத்துலேயுமே சரி, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கும் தைரியமாகவும் வீரதீர பராக்கிரமத்தோடையும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அப்போதைக்கு காலகட்டத்துக்கு சாதாரண மனிதர்களும் இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸோட செவ்வாய் வலுத்து இருந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான். பட் இந்த காலத்துக்கு இந்த மாதிரியான குணாதிசயங்கள்லாம் எங்கே வேணும், யாருக்கு வேணும்னு பார்த்தோன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர், ஃப்ரண்ட் லைனில் வேலை பார்க்கக்கூடிய மக்கள், ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்க்கக்கூடிய ஆளுங்க, இவங்க எல்லாத்துக்கும் வந்து வீரம்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது இப்போ சாதாரண மனிதர்கள் பிளட்டை பார்த்தாலே நடுங்கக்கூடியவங்க இருப்பாங்க, மயங்கி விழக்கூடியவங்க இருப்பாங்க. பட் ஒரு போர்க்களத்தில், அதாவது மிலிட்ரியில் நின்று சண்டை போடக்கூடிய ஒருத்தர் வந்து பிளட்டை பார்த்து அலர்ஜிக்கானவோ இல்லை இது வந்து பயந்தாலோ வந்து வேலைக்கு ஆகாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி மன தைரியம், ஒரு கடுமையான சித்தம் இருக்கக்கூடியவங்களால தான் வந்து அந்த ஒரு வேலையை செஞ்சு பொதுமக்களை பாதுகாக்க முடியும். இப்போ போலீஸே இருக்கார், என்னையே அவர் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு திருடன், ஒரு குற்றவாளி, இவங்களுக்கெல்லாம் வந்து போலீஸை பார்த்தா பயம் வரணும். அப்போ தான் வந்து சாதாரண மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும், ஒரு நாடும் பாதுகாப்பாக ஃபீல் பண்ணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டர்ஸு, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இமோஷன்ஸை வெளிக்காட்டக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து ஒரு பெக்யூலியரான இந்த மாதிரி செலக்டிவான ஜாப்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான். அதே மாதிரி சர்ஜன்ஸ், டாக்டர்ஸில் சர்ஜன்ஸ் எஸ்பெஷலி அவங்க டே டு டேயில் வந்து பிளட்டோட ஸ்கின்னை கட் பண்ணி அந்த மாதிரியான ஆப்ரேஷன் தியேட்டரில் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் வந்து சாதாரணமான மனுஷங்களால் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு படிச்சுட்டு மட்டும் வந்தவங்களால், டாக்டர் படிச்சுட்டா மட்டும் வந்து அதை பண்ணிட முடியாது இல்லையா? ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்போ அவங்களுடைய மனசு வந்து அந்தளவுக்கு கடுமையான மனசாக இருக்கணும். அப்போ தான் அவங்களால அவங்க செய்யக்கூடிய உயிரை காப்பாற்றுறது மாதிரியான மேன்மையான தொழில்களை வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி செவ்வாய் வலுத்து நன்னிலை பெற்று தீதுபடாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை, நல்ல தன்னுடைய காரகங்களை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து நெருப்பு கிரகன்றதுனால ஒருத்தவங்க சமையல் துறையில் சிறந்து விளங்கணும், ஒரு பெஸ்ட்டு ஷெஃப்பாக இருக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கு செவ்வாயோட ஹெல்ப் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செவ்வாய்னா ஒரு பராக்கிரமம் சொல்கிறோம், ஒரு கட்டுடல், ஒரு திடமான உடல் கட்டமைப்பையும் கொடுக்கக்கூடியது செவ்வாய் தான். அப்படியெல்லாம் இருக்கும்போது தான் விளையாட்டுத்துறையில் யாராவது ஒருத்தவங்க ஷைன் ஆகணும், சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தவங்க என்ஜினியர் ஆகணும் அப்படின்னாலும் செவ்வாயினுடைய தயவு தேவை. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கணுன்னாலும் செவ்வாயினுடைய தயவு தேவை. செவ்வாய் வலுத்திருக்கக்கூடியவங்க ஆணாக இருந்தால் முழுமையான ஆண் தன்மையும், பெண்ணாக இருந்தால் முழுமையான பெண் தன்மையும் கொடுக்கும். பட் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கோபன்றது காமன் தான், எல்லாருக்கும் வரும், அதீத கோபம் வரும்,
அப்படின்றது ரொம்ப உறுதியான ஒன்று. ஆனால் குரு சுக்கிரன் போன்ற இயற்கை சுபர்கள், முழுமதி, அந்த மாதிரியான இயற்கை சுபர்கள் வந்து செவ்வாய் கூட சேரும் பொழுது அந்த மாதிரியான அதீத கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மனநிலைமையை கொடுப்பாங்க. அதை வந்து ரொம்ப குறைச்சிருவாங்க, அல்லது அந்த கோபமே வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நன்னிலை பெற்ற ஜாதகர்களும் இருக்காங்க. அசுபர்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். அசுபர்கள் தொடர்புன்னு சொல்லும்போது சனி, ராகு, கேது, இந்த மாதிரியான கிரகங்களினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கு சனியை சுத்தமாக பிடிக்காது, சனிக்கு செவ்வாயை சுத்தமாக பிடிக்காது. ரெண்டுமே வந்து ஜென்ம விரோதிகள்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் சூரியனோட தொடர்பு கூட வந்து ரொம்ப டாமினேட்டிங் பர்சனாலிட்டியாக ஆக்கி விட்டுரும். அந்த பர்சனை கிட்டவே நெருங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஈகோ பிடிச்சவங்களாகவும், ரொம்ப டாமினேட்டிங்காகவும், எப்போ எதை சொல்லி திட்டுவாங்க அப்படின்னே தெரியாத அளவுக்கான பர்சனாலிட்டியை வந்து கொடுத்துரும். ஸோ அதுவும் வந்து முழுக்க முழுக்க இயற்கை சுபர்களுடைய தொடர்பில் இருக்கிறது பெஸ்ட்டு செவ்வாய் பொறுத்த வரைக்கும். செவ்வாய் வந்து வேகமான கிரகம். 1.5 மாதத்தில் சூரியனை சுற்றி வந்துடும். ஆனால் வேகம் தான் இருக்குமே தவிர விவேகம் சற்று குறைவாகவே இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. நம்ம இப்படி சொல்லிட்டோமே, இவ்வளோ கடுமையாக பேசிட்டோமே அப்படின்னு உள்ளூர ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டாங்க. மனசுக்குள்ளே அவங்களுக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமோ அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. பட் அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அடுத்தவங்களை வந்து ஈஸியாக காயப்படுத்திடுற விதமாக இருக்கும். பட் அதுக்காக இவங்க தனிப்பட்டவரோட ஃபீல் பண்ணால் கூட பேசினது தான், அடித்தது தான். இப்போ வந்து செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா வழி தவறி கொண்டு போயிடும் அந்த பர்சனை. ஒரு ரவுடியாவோ, ஒரு கட்ட பஞ்சாயத்தாவோ, சமூக விரோதமான செயல்களை செய்யக்கூடிய தைரியத்தையும் கொடுத்துரும். ஒரு சேடஸ்ட் மனப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அடுத்தவங்களை துன்புறுத்தி அதில் இன்பம் காணக்கூடிய அந்த ஒரு மனப்பாங்கு, இதை வந்து கொடுத்துரும். இப்போ போலீஸ்க்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும், அக்யூஸ்டுக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும், சர்ஜனுக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும். அதே மாதிரி ஒரு ரவுடி பையனுக்கும் செவ்வாய் வந்து வளர்த்துருக்கணும். ஸோ வளர்த்துருக்கிறதுன்றது நல்ல விதமாக வளர்த்துருக்கா இல்லை தீய விதமாக வளர்த்துருக்குதா அப்படின்றத பொறுத்து டோட்டலி 2 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து செவ்வாய்க்கு இருக்குது. இந்த இன போராளிகள், தீவிரவாதிகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் ரொம்ப தீதுபட்டு வலிமை பெற்று இருக்கும். அதே சமயம் நல்ல விதமாக இருக்கும்போது எதிரிகளை வெல்லும் பராக்கிரமத்தை கொடுக்கும். நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடம்பு, பாடி பில்டிங் தொழிலெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாய் வந்து ரொம்ப நன்மைகளை செய்ய தரக்கூடியதாக இருக்கும். அடுத்து செவ்வாய் கிரகம் வந்து 9 கிரகங்கள்லேயே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கக்கூடிய அதிகாரம் செவ்வாய்க்கு தான் இருக்குது. என்னதான் மற்ற கிரகங்கள் வலுத்திருந்தால் கூட செவ்வாயும் உடன் சேர்ந்து வலுத்திருந்தால் தான் அவர் வந்து பெரிய சொத்துக்காரராகவும், அதிகமான நிலங்களுக்கு சொந்தக்காரராகவும், நிறைய பில்டிங்ஸு, பூமிகளை வச்சுருக்கக்கூடியவராகவும் இருப்பார். இவர் வந்து பூமிக்காரகன் அப்படின்னு கூட சொல்கிறோம். இந்த செம்மண் பூமி எஸ்பெஷலி வந்து செவ்வாயோட அதிகாரத்தில் தான் வருது. பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், தங்கம் உட்பட எல்லா தாது பொருட்களையும் குறிக்கக்கூடியது கூட வந்து செவ்வாய் தான். செவ்வாயோடைய அருள் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா உலோகங்களை சொல்கிறோம் இல்லையா, இரும்பு, தங்கம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்க்கணும் அப்படின்னாலும் செவ்வாயுடைய சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி தொழில் ஏதாவது பண்ணணுன்னாலும் செவ்வாய் வளர்த்துருக்கணும். ஏன்னா தொழிலுன்றது ஒரு ரிஸ்க் டேக்கிங்கான விஷயம் இல்லையா. யாரால் ரிஸ்க் எடுக்க முடியும்? தைரியமான ஒருத்தனால தான் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ தொழில் பண்ணுறதுக்கும் செவ்வாய் வளர்த்துருக்கணும். சொத்து சேர்க்குறதுக்கும் ஒரு டேரிங்காக ஒரு லேண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு தங்கத்துலேயோ இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும், அதுக்கான தைரியத்தையும் கொடுக்கக்கூடியது, முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தை வந்து ரொம்ப கெட்டி சமத்தாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கக்கூடியதும் வந்து செவ்வாய் தான்.
என்னதான் கடுமையான சித்தத்தை கொண்டவராக இருந்தாலும் செவ்வாய் வலுத்தவர்கள் வந்து ஏழைகளுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும், இல்லாதவங்களுக்கு உதவக்கூடியவங்க, நலிந்தவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தயால குணத்தையும் கொண்டவர்களாக இருப்பாங்க. கொடை எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் வலுத்தவங்க. செவ்வாய் வந்து 8 மற்றும் 12ஆம் ஸ்தானங்களில் மறைவார். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதெல்லாம் தான் இவரோட நட்சத்திரம். அதே மாதிரி இவர் திக்பலம் அடையக்கூடிய இடம்னா காலபுருஷனுக்கு, அதாவது எந்த ஒரு ஜாதகத்துலேயுமே 10ஆம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் அடைவார். இவரை உத்தியோகக்காரகன் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஏன்னா எப்போவுமே கடுமையாக உழைக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸாக இந்த செவ்வாய் வலுத்தவங்க இருப்பாங்க. மெயினாக கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கணும், எஸ்பெஷலி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் சுபத்துவமாக வலுத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இதுலேயும் இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ரொம்ப சிறப்பு மிகுந்த ஒரு அமைப்பாக சொல்லுவாங்க, தசமாங்காரகா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சூரியனோட வீடெல்லாம் வந்துருச்சுன்னா ஃபார் ஷுர் அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தனக்கு பிடிக்காத தான் ஜென்ம விரோதியாக கருதக்கூடிய சனியனுடைய மகர வீட்டில் அவர் உச்சமடைவார். அது காலபுருஷனுக்கு 10வது இடம். அதனால தான் வந்து செவ்வாய் வலுத்தவங்கெல்லாம் நல்ல ஒரு கண்டிப்பாக ஒரு சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களாகவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. செவ்வாயினுடைய நிறம் பவளம், அதாவது இந்த ரெட்டிஷ் ஆரஞ்சில் இருக்கும் இல்லையா, அது நியூமராலஜிக்கல் நம்பர் 9. செவ்வாயினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா சுப்பிரமணிய சுவாமி, அதாவது முருகனை வழிபாடு செய்யலாம். செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வலு அடையக்கூடிய மேஷ ராசிக்காரர்களும், செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய பெண் வீடு ஆகிய விருச்சிக ராசிக்காரங்களும், அல்லது மேஷம் அல்லது விருச்சிகம் லக்னமாக அமைய பெற்றவங்களும், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைண்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ராசி லக்னத்தில் நட்சத்திரத்தில் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிட ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ட்ரை டு ஆன்சர் இட். அதோட என்னோடய சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.